வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரவையை வச்சு காரப்புட்டு செய்ய போகிறோம். கேட்டிருந்தாங்க ரவை காரப்புட்டு எப்படி செய்யுதுன்னு. அதுக்காக இன்றைக்கி அதை செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க, செட்டிநாட்டு பக்கம் கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, பருவு போட்ட கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சைட் டிஷ் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் செஞ்சுருக்கேன். கோதுமை இடியப்பனோட அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதை செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கின்றுவோம். வெறும் கடாயிலையும் வறுக்கலாம், நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். போதும், எடுத்துடலாம். இப்போ புட்டுக்கு தண்ணி கொஞ்சம் லேசாக சுட வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ ரவையை ரோஸ்ட் பண்ணிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அதில் காரப்புட்டுங்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ இதை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். நல்லா இறுக்கமாக பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மற்ற புட்டுக்கு வந்து தண்ணி கூட போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரவை புட்டுக்கு தண்ணி கூட போச்சுன்னா கவலைப்பட வேணாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரவை வந்து தண்ணியை உறிஞ்சிரும், நல்லா இழுத்துரும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரவை புட்டு ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு புட்டு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கட்டியை உதுத்துக்குவோம். நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக போட்டு மிக்சியில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி உதிரியாக பூ மாதிரி கொட்டணும், கட்டி இல்லாமல் கொட்டணும். மிக்சியில் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், மிக்சியில் போடும்போது நிறைய மாவு போட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி 1-2 வந்துடும், உருண்டையாக வந்துடும், இப்படி உதிரியாக வராது. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி மிக்சியில் 1 செகண்ட் மட்டும் நீங்கள் போட்டு எடுக்கணும். அதிகமாக போட்டு எடுத்தீங்கன்னா அது அரைப்பட்ட மாதிரி ஒன்று சேர்ந்துக்கின்றோம். 1 செகண்ட் மட்டும் நான் இப்போ போட்டு எடுத்திருக்கேன். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதை இப்போ ஸ்டீமில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மாவு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ புட்டு ஆறட்டும். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு பார்ப்போம். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். இது வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணால், வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து மோர் இந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் புட்டுக்கெல்லாம் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றுறோம். வெள்ளைப்பாகு ஊற்றாமல் நீங்கள் சுகர் ஆட் பண்ணால் கூட அந்த சீனியில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து ரவையை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். புட்டு வந்து ட்ரை ஆகாமல் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம காரப்புட்டுக்கு நீங்கள் மோர் சேர்க்கலைன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதிகமாக ஆயில் வேறு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு தொண்டையில் அறுவுற மாதிரி இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக மோர் யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். கேரட் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் இப்போ கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நீங்கள் புட்டை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. புட்டில் வந்து உங்களுக்கு உப்பு போதுமானு பாருங்கள். பத்தலைன்னா நீங்கள் மோரில் உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளவு மோரும் தேவைப்படாது. ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்.
கார புட்டுக்கு மோர் ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட்டே. போதும், மோர் போதும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ கேரட்டை போடுவோம். ரவை காரப்புட்டு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.